காலையில் புளியாம்பழம் உழுக்கணும். இப்போ சாயந்தரம் தண்ணி கட்டினுங்கிறேன். கலக்காய் விளைஞ்சிச்சு. கலக்காய்க்கு தண்ணி கட்டினுங்கிறது. கலக்காய்க்கு தண்ணி கட்டி கலக்காய் பிடுங்க வேண்டியது தான். அதேமாதிரி கலக்காய் செடின்னு தண்ணி இல்லாமல் ரொம்ப வாடி போச்சு. மழை இல்லாமல் எங்கள் ஏரியா சைடில். சரி, கலக்காய் எப்படி விளைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இருங்க. எங்கள் ஏரியா சைடில் பாருங்க, மழை இல்லாமல் எப்படி வாடினுங்க. இது இன்றைக்கி தண்ணி கட்டி நாளைக்கு காலைல பிடிங்க வேண்டியது தான். கலக்காய் செடி எப்படி விளைஞ்சுனுங்கன்னு சொல்கிறேன்னாங்களே. இந்த செடியில் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வரும். அது கலக்காய் விளைஞ்சிச்சுன்னா மேலே பார்த்து கண்டுபிடிக்கிறது. அதே கலக்காயை பார்த்து கண்டுபிடிக்கணும். இந்த கலக்காயில் இந்த மாதிரி கலர் மாறிட்டு இந்த மாதிரி வந்துட்டுச்சுன்னா கலக்காய் விளைஞ்சிக்கிச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு கலக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரி.